ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் தொழிலில் 30 டேஸ் 30 டிப்ஸ் டே 14 பார்க்கலாமா? நமக்கு ப்ளவுஸில் மெயின் ப்ராப்ளமே கை பக்கத்தில் வந்து நமக்கு சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம். ஆம்ஹோல் டெப்த்துலாம் மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி பேக் சைடு ஃபுல்லுமே மார்க் பண்ணியிருப்போம். ஆம்ஹோல் டெப்த்தோட ஃபார்முலா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6 போட்டால் நமக்கு என்ன அளவு வருவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி அந்த சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் டெப்த்தோட மிடில் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த 3 இதுவும் நமக்கு ஜாயிண்ட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு உடம்புலேருந்து எடுத்திருப்போம். அந்த ரவுண்டை நம்ம இதில் செக் பண்ணோம். ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோனா 20 எடுத்திருக்கேன். அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. எனக்கு 10 வருது. இப்போது நம்ம இந்த 1/2 இன்ச்சு உள்ளே வச்சு நம்ம ரெடி அளவில் இருந்து இந்த மாதிரி வளைச்சி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த 10 இன்ச்சு வருதான்னு. எனக்கு வரல, எனக்கு 11.5 இன்ச்சு இருக்குது. அப்போது எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த ஜாஸ்தியாக இருக்கிறத நீங்கள் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம மேலே மார்க் பண்ணோம். இது கம்மியாக இருந்தால் அதுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதே போல் டெப்த் எப்படி மார்க் பண்ணோமோ அதே போல் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சுக்கு சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேல் வச்சு நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து அதே போல் 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு 10 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. மாதிரி நம்ம கரெக்டாக வரைஞ்சாதான் நமக்கு வந்து ஆம்ஹோல் சைடு சுருக்கம் வராது. இதோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உள்ளே போய் பாருங்கள். தேங்க்யூ.